இன்று மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமி திதி. திரு அளவாய்ன்னு சொல்லப்படுற மதுரையில இன்னைக்கு அஷ்டமி பிரதட்சண திருவிழா நடக்கும். இந்த திருவிழால என்ன சிறப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த திருவிழா ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றதையும் ஒரு சின்ன புராண கதை வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கைலாயத்துல ஈசனும் பார்வதி தேவியும் இருக்கிறாங்க. அப்போ பார்வதி தேவிக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஈசன் தினமும் எல்லா உயிர்களுக்கும் படி அளக்கிறாரே, அது முறையாக எல்லா உயிர்களுக்கும் போய் சேருதா? ஈசன் சரியான முறையில் எல்லா உயிர்களுக்குமே படி அளந்துடுறாரா அப்படின்னு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. அதுக்காக அவங்க ஈசனை சோதிச்சு பார்க்கணும்னு நினச்சாங்க. ஒரு சின்ன எறும்பை பிடிச்சி ஒரு குடுவையில் அடைச்சி வச்சிடுறாங்க. அவங்களோட எண்ணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த குடுவையை நம்ம ஒளிச்சு வச்சிடறோம், இந்த எறும்புக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு நினைச்சிடுறாங்க. ஈசன் வழக்கம் போல எல்லா உயிர்களுக்கும் படி அளந்துட்டு வர்றாங்க. சிவபெருமான்கிட்ட பார்வதி தேவி கேக்குறாங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் படி அளந்துட்டீங்களா? சிவபெருமானும் இன்னைக்கு எல்லாருக்கும் படி அளந்தாச்சுன்றாங்க. பார்வதி தேவி இன்னைக்கு சிவபெருமான எப்படியாவது நம்ம மாட்டி விட்டுறணும், இந்த எறும்புக்கு இன்னும் படி அளக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடய போய் குடுவையை திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்த ஈஸ்வரி தேவியாருக்கு ஒரே ஆச்சரியம். என்னன்னு பார்த்தா அந்த எறும்பு ஒரு அரிசியை சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போதான் சிவபெருமானோட மகிமை பற்றி ஈஸ்வரி தேவிக்கு புரியுது. நம்ம அறியாமையால் தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு ஈசன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. தினமுமே நமக்கு படி அளக்கிற ஈசனுக்காக இந்த திருவிழா எடுக்கப்படுது. அதை நன்றி செலுத்துற விதமா நம்ம இந்த திருவிழாவை கொண்டாடுறோம். இந்த திருவிழால கோயில் விளைநிலங்கள்ல விளைஞ்ச நெற்கதிர்களை அரிசியாக்கி அதை மக்களுக்கு பிரசாதமா தராங்க. அந்த அரிசியை மக்கள் வீடுகளுக்கு எடுத்துட்டு போய் அவங்கவுங்க அரிசி பானையில போட்டு வச்சு தினமும் சாமி கும்பிடுறாங்க. இதனால அவங்களுக்கு என்னைக்குமே வத்தாம உணவு பஞ்சம் ஏற்படாம உணவு தினமும் கிடைத்துட்டே இருக்கும், பசிப்பினி போக்கி சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. இப்போ தெரியுதா, தேர் எப்படி மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதிக்கு தானே வந்து ஈசன் படி அளக்கிறாரு இல்லையா எல்லா உயிருக்கும், அதே மாதிரி தேர் வந்து மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதிகளுக்கு வந்து மக்களுக்கு படி அளக்கிறாங்க. இதை நினைவு கூறும் விதமா தான் இந்த தேர் எல்லா வீதி வழியும் வலம் வருது. இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க. மதுரை மாநகரத்துல இந்த 7 வெளி வீதி மாசி வீதியை சுத்தி சாமியை நம்ம தரிசனம் பண்றவங்களுக்கு முக்தி கிடைக்குமா. இந்த திருவிழா ரொம்ப உன்னதமான திருவிழா. இந்த திருவிழால மக்கள் அவங்கவுங்க சக்திக்கு ஏத்த மாதிரி அன்னதானங்களும் செய்வாங்க. மற்றவங்களோட பசி பிணியவும் போக்குறாங்க. அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அன்னதானங்களை கொடுக்குறாங்க. உலகத்திலேயே சிறந்த விஷயம் மற்றவங்க பசியை போக்குறது தான். அந்த விஷயத்த இங்க முன்னெடுத்து செய்யறதுனால இந்த திருவிழா மிகவும் போற்றுதலுக்கு உரியது. நம்ம வெறும் சம்பிரதாய சடங்காவே நம்ம ஒவ்வொரு திருவிழாவையும் கடத்தாம அது உண்மை நிலையை அறிஞ்சு நம்ம கொண்டாடுறது மூலமா இறைவனோட அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். வருஷம் வருஷம் சிவபெருமான் இப்போ உலகத்துக்கு படி அளக்கிறார். ஆமாம், உணவு அண்ணா எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளக்கிறார். எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளந்து வர்றார். மார்கழி மாதம்யா, மார்கழி மாதம் இந்த தேதி. ஆமாம், வருஷத்தில் ஒரு நாள். வேறு அது தூவக்கூடாதுங்கய்யா. இது வந்து சப்பரத்தில் போட்டு சப்பரத்துலேருந்து வாங்கணுங்கய்யா. இது அரிசியை கொண்டு வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடணும். ஆமாம், சாப்பாடு அரிசியில் சேர்த்து போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சப்பரங்கிறது மீனாட்சி உட்காந்து நம்மளை பார்க்க வராங்க. நம்ம போய் பார்க்கறது இல்லை, அவங்க தேடி வராங்க. அப்போ எவ்வளோ ஆனந்தம். அஷ்டமி சப்பரம் எல்லா ஜீவராசியும் படி அளக்கிறனால இன்னைக்கு அவங்கவுங்க வீட்டில் நல்லபடி அளந்துருவாரு. வேலை இல்லை, கஷ்டம் இல்லை, எதுவுமே வராது, நோய் வராது. முத சிவசிவ சொல்லிட்டே இருங்க, ஆனந்த பெருகும். சிவாய நமக, அபாயம் இல்லை. சிவாய என்ற அபாயம் இல்லை. அதனால எல்லாரும் திருச்சிட்டம்பலம் சொல்லுங்க, நமச்சிவாய சொல்லுங்க. வாழ்க 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 திருச்சிட்டம்பலம், நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுது என்னெஞ்சு நீங்காத வாழ்க, கோவரியாண்டு குருமனிதான் வாழ்க, ஆழமாயின்று அன்னிப்பான் வாழ்க, ஏக அணைகள் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். பதியம் பாடியது. ஹர நம பார்வதிபதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புலியோர்கோன் வெப்பளித்த புகழியோர்கோன் கடல் போற்றி. ஆழ்மிசை கல்மிதப்பில் அணைந்த வீரானடி போற்றி. வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. மொழிமொழி
திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம்.
அரிசிங்களு அரிசி பெருக்கிட்டு இருக்காங்க. மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமி பிரதட்சண திருவிழால இந்த மீனாட்சி அம்மன் தேரை பெண்கள் இழுத்து வருவது மிகவும் சிறப்பான விஷயம். மிட்டாய்